வணக்கம். ஒரு அடர்ந்த காட்டுல நடந்த மர்மமான பேய் மாளிகை கதைய இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தயாரா? பெரியவங்க பேச்ச கேக்கலனா என்ன விபரீதம் நடக்கும்? வாங்க இந்த கதை வழியா தெரிஞ்சுக்கலாம். காட்டுக்கு நடுவுல ஒரு பழைய கல் மாளிகை. பல வருஷமா சத்தமே வராத ஒரு பெரிய மணி அங்க தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம டுட்டு முயல் நண்பர்கள் சொன்ன எச்சரிக்கைய கேட்காம அவங்கள ரொம்பவே கிண்டல் பண்ணான். அன்னைக்கு ராத்திரி பலமான காத்து. திடீர்னு மாளிகையிலிருந்து டங் டங்னு அந்த மணியோட சத்தம் கேட்டுச்சு. இந்த நடுராத்திரியில யாரு மணி அடிக்கிறாங்க? சத்தம் கேட்டு முழிச்ச டுட்டு இருட்டுல மெதுவா வெளியே வந்தான். யாருக்கும் பயப்படாம நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருண்ட மாளிகைக்குள்ள தனியா போனான். உள்ள போனதும் புகைக்கு நடுவுல ஒரு வெள்ளை உருவம் அழுதுகிட்டே வர அவனோட தைரியம் சுக்குநூறா உடைஞ்சிடுச்சு. எனக்கு ஒரு நண்பன் கிடைச்சிட்டான்னு அந்த பேய் சுத்த ஆரம்பிக்க டுட்டுவோட கண்கள் பயங்கரமா சிவப்பா மாறிடுச்சு. மறுநாள் காலையில டுட்டுவ காணோம். அவனோட அம்மா பிங்கி முயல் அழுதுகிட்டே அவனை தேட ஆரம்பிச்சாங்க. சின்னு அனில் மாளிகை பக்கத்துல டுட்டுவ பார்த்ததா சொல்ல எல்லா விலங்குகளும் சேர்ந்து காப்பாத்த கிளம்புனாங்க. மாடில பேய் பிடிச்ச நிலையில டுட்டு அம்மா அழுதா கூட அவன் கொஞ்சம் கூட கண்டுக்கலே இல்ல. இனி காட்டுல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் என் நண்பர்கள்னு அந்த பேய் டுட்டு உடம்புல இருந்து மிரட்டுச்சு. அப்போதான் நம்ம ஆமை தாத்தா அந்த கெட்ட சக்தியை அழிக்க மணிய உடைக்கணும்னு ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தார். பப்பு கரடி சும்மா இருப்பாரா? உடனே ஒரு பெரிய கல்ல தூக்கி போட்டு அந்த மணிய சுக்குநூறா உடைச்சிட்டாரு. என் சக்தி போச்சேன்னு கத்திக்கிட்டு அந்த வெள்ள உருவம் புகையா மாறி நிரந்தரமா மறைஞ்சு போச்சு. அப்படா, டுட்டுவோட கண்கள் பழையபடி மாறிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம தன்னோட அம்மாவை சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிட்டான். இது வெறும் கற்பனை கதைதான். ஆனா பெரியவங்க சொல்றத நம்ம எப்பவுமே தட்டாம கேட்கணும், சரியா? சொல்லுங்க, இனிமே பெரியவங்க ஏதாவது எச்சரிச்சா இந்த டுட்டு கதை உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும்ல?